Hello everyone, welcome to Yarn Wonders. Day 21th of Granny Square Wednesdayல இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஸ்கல் கிரானி ஸ்கொயர். ஸோ இது கொஞ்சம் சிம்பிளான பேட்டர்ன் தான். நம்ம இந்த டயக்ராம் வச்சு இது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த எல்லோ பார்ட் இருக்கு இல்லையா, இதான் வந்து அந்த ஸ்கல்லோட ஸ்ட்ரக்சர். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல எடுத்திருக்கேன் யானை. இதுக்கு நம்ம மேரி சர்க்கிள் போட்டுட்டு த்ரீ செயின் அண்ட் 1 2 3 4 5 6 7 8 டபுள் crochet போடணும். So 1 2 3 4 5 6 7 and 8. So 8 double crochet போட்டுட்டு இந்த செயின் போடணும். 1 2 3 4 5 செயின் 5 செயின் போட்டுட்டு ஒரு டபுள் crochet. Again 3 செயின் ஒரு டபுள் crochet, 5 செயின், ஸோ 5 செயின் போட்டுட்டு இந்த ரிங்கை நீங்க க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ இந்த சிங்கிள் crochet போடணும். 1 2 3 4 5 சிங்கிள் crochet. ஸோ அதை அப்படியே நீங்க இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ 5 போட்டுட்டு இங்க நம்ம 3 செயின் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அகெயின் வந்து 3 செயின் 1 2 3. இப்ப 2 டபுள் crochet இந்த ஸ்பேஸ்லயே 1 2. ஓகே, திரும்பி வந்து 3 செயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இருக்க இந்த ஸ்பேஸ்ல 5 சிங்கிள் crochet. ஸோ 5 சிங்கிள் crochet போட்டுட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இங்கே இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஸோ இது பார்க்க உங்களுக்கு ஸ்கல் மாதிரி தெரியும், தெரியுதா? ஸோ ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நீங்க இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இதை நம்ம இப்ப ஸ்கொயரா மாற்றுவோம்.
ஸோ இதுக்கு நான் வந்து டார்க் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். ஸோ இதுல இருந்து இந்த ஹெட் மாதிரி தெரியுதுல, இதுல இருந்து இந்த ஒரு ஸ்டிச்சு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். பாருங்க, இங்க நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிச்சிருக்கோம். முடிச்சுட்டு இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. செயின் எங்க இருக்கோ அங்கதான் ஸ்டார்டிங் இருக்கு. இது வந்து இங்க இருக்கு இந்த இடத்துல. ஓகே, அதனால 1 2 விட்டுட்டு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். 3 செயின், ஒரு டபுள் crochet in the same place and half double crochet in the next stitch, one more half double crochet, sorry, it's a double crochet, so double crochet in the next stitch and half double crochet, one more half double crochet in the next stitch and double crochet, again இந்த கார்னர் கிரியேட் பண்றதுக்காக ஒரு ரெண்டு டபுள் crochet, 3 chain, again 2 double crochet in the same place. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் இருக்கிற இந்த ஸ்டிச்ல ஒரு டபுள் crochet போட்டுட்டு இந்த சிங்கிள் crochet இருக்குல்ல, 5 சிங்கிள் crochet, அதுல 1 2 3 4 சிங்கிள் crochetல வந்து நம்ம half double crochet போடுவோம். ஓகே, so 1 2 3 4 so போட்டுட்டு and next ஒன்ல வந்து கார்னர் கிரியேட் பண்ண போறோம். நெக்ஸ்ட் சிங்கிள் crochet இருக்கு இல்லையா, அதுல நம்ம வந்து 2 double crochet, 3 chain, 2 double crochet போடுவோம். ஓகே, அதுக்கப்புறம் இங்க இருக்கு இல்லையா, இந்த கேப்ல ஒரு டபுள் crochet போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ இங்க இருக்கு இல்லையா, நம்ம 3 செயின் போட்டுட்டு 2 டபுள் crochet போட்டோம் இல்லையா, அங்க வந்து சிங்கிள் crochet 3 சிங்கிள் crochet போட்டுக்கோங்க. சிங்கிள் crochet போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னர் இருக்கா, இந்த இடத்துல அங்க ஒரு உங்களுக்கு அந்த ஸ்டிச் தெரியும் பார்த்தாலே, ஸோ அங்க நீங்க ஒரு டபுள் crochet போட்டுட்டு இப்போ நம்ம வந்து திரும்பி ஒரு கார்னர் கிரியேட் பண்ண போறோம். ஒரு ரெண்டு டபுள் crochet, 3 chain, அகைன் வந்து 2 double crochet போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சிங்கிள் crochetல வந்து half double crochet போட போறோம். 4 so 1 2 3 4 so 4 half double crochet போட்டுட்டு and இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு டபுள் crochet. ஓகே, ஸோ போட்டுட்டு திரும்ப இங்க நம்ம வந்து ஆஃப் கார்னர் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். 3 செயின், இங்க பாருங்க
பேட்டர்ன்லேயே போட்டிருக்காங்க பாருங்க. 3 செயின் ஒரு டபுள் crochet போட்டிருக்கோமா. ஸோ எண்ட் பண்ண வரும்போது அதே பிளேஸ்ல வந்து 2 டபுள் crochet போட்டுருங்க. இது ஒரு கார்னர் இல்லையா, ஸோ அதனால 2 டபுள் crochet போட்டுட்டு 3 செயின் போட்டு நீங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. 3 செயின் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. ஸோ 3 செயின் இல்லைன்னா நான் வந்து ஆஃப் டபுள் crochet போட்டுப்பேன். ஏன்னா கார்னர் இங்கேருந்தே நான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஆஃப் டபுள் crochet ஆர் 3 செயின் ரெண்டுத்துல நீங்கள் எது வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் ஆஃப் டபுள் crochet போட்டுட்டு திரும்பி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 3 செயின் ஒரு டபுள் crochet ஆர் ஆஃப் டபுள் crochet. ஸோ நீங்கள் 3 செயின் போட்டிங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது ஆஃப் டபுள் crochet போட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த கார்னர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாகவே நம்ம டபுள் crochet தான் போட போகிறோம். கார்னரில் வந்து இந்த கார்னர் கேப் இருக்கு, அங்கே மட்டும் 2 டபுள் crochet 3 செயின் 2 டபுள் crochet போடுவோம். ஸோ நார்மலாக நம்ம பண்ண வேண்டியதுன்னா போட்டுட்டு இந்த கார்னர்ல 2 டபுள் crochet 3 செயின் 2 டபுள் crochet. ஸோ எண்ட் வரை இந்த மாதிரி தான் பண்ணுவோம். இந்த ரோ நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து கார்னர் எண்ட் பண்ண போகிறோம். 2 டபுள் crochet போட்டுட்டு 3 செயின் அண்ட் ஸ்லிப் ஸ்டிச். ஒரு செயின் போட்டு நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஓகே. உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் crochet போடலாம். ஸோ இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு சிங்கிள் crochet போட்டாலும் ஓகே தான், போடணும் பரவாயில்ல. நான் சிங்கிள் crochet போட்டு காட்டுறேன். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு பாருங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே நான் சிங்கிள் crochet போட போகிறேன். நம்ம கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார்னரில் வந்து 2 சிங்கிள் crochet 3 செயின் 2 சிங்கிள் crochet தான். ஸோ நான் எல்லாத்துலேயும் ஒரு சிங்கிள் crochet லைனே போட்டு வரேன். ஸோ சிங்கிள் crochet போடுறதுனால வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி நமக்கு தெரியும் சுற்றி. இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க, ஸ்கொயர் கிரானி ஸ்கொயர் பார்க்க. ஸோ இதுக்கு நான் டார்க் பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து இந்த கார்னரில் 2 சிங்கிள் crochet 2 செயின் போட்டிருக்கேன். 3 செயின் போட்டால் அது வந்து ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஜஸ்ட் நம்ம 2 செயின் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் கார்னர் 2 சிங்கிள் crochet போட்டுட்டு 2 செயின் அண்ட் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஓகே. ஒரு செயின் போட்டு நம்ம கட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்ம ஸ்கல் கிரானிஸ்கர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து வேற ஒரு புதுசான ஒரு கிரானிஸ்கர் பேட்டர்னோட பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.